இன்றைய தருணம் உங்களுக்கு ஒரு புதிய உயரத்தை அளிக்கிறது. உழைப்பின் பலன் வெளிப்படத் தொடங்கியுள்ளதுடன் உங்கள் முயற்சிகள் பிறரின் பாராட்டை பெறுகின்றன. இது உங்கள் திறமைகளை கொண்டாடுவதற்கும் ஏற்கனவே அனைவரையும் கவர்ந்த உங்கள் தலைமைத்துவத்தை மேலும் மேம்படுத்துவதற்கும் சிறந்த நேரமாகும். வாழ்க்கையின் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது சற்றே அமைதியுடன் நிறுத்தி சிந்தியுங்கள். இல்லையெனில் மிகப்பெரிய வாய்ப்புகள் கைகளை விட்டு போகக்கூடும். இன்றைய நாள் உலகை வேறு பார்வையில் உணரச் செய்வதோடு சிலருக்கு சட்டம், சமூக விதிகள் அல்லது நெறிமுறைகளுடன் தொடர்புடைய சவால்களை உருவாக்கலாம். ஆனால் உண்மை என்னவெனில், ஒவ்வொரு சவாலையும் தைரியமாக ஏற்றுக்கொள்வதே வெற்றியின் கதவை திறக்கும் சாவி. வீட்டு அலங்காரம், ஆடை அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கும் நிலையில் நிதியை விவேகமாக நிர்வகிப்பது அவசியம். உங்களுக்கு பிரியமான ஒருவருக்கு விலை உயர்ந்த பரிசு அளிப்பதனால் அவர்கள் மகிழ்ந்தாலும், உங்களின் உண்மையான உணர்வுகளை வார்த்தைகளில் வெளிப்படுத்துவது உறவை இன்னும் ஆழமாக்கும். மேலும் நண்பர்கள் வழியாக புதிய ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து உங்கள் சிந்தனைக்கும் பார்வைக்கும் ஒரு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இன்றைய நாள் ஒரு பெரிய சமூக வட்டம் அல்லது வணிகக் குழுவில் இணைவது உங்களுக்கு புதுமையான அனுபவத்தை தரக்கூடும். அதே சமயம் அதனால் ஏற்படும் செலவுகளும் கூடும். உங்கள் அலட்சியமான அணுகுமுறை பெற்றோருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாதோல் எந்த புதிய முயற்சியையும் தொடங்குவதற்கு முன் அவர்களின் அறிவுரையை பெறுவது நல்லது. சிறிய பழக்கங்களும் துணைக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி உறவில் சிறிய விரிசலை உருவாக்கக்கூடும். ஆனால் அதே நேரத்தில் முக்கியமான தொழிலதிபர்களுடன் ஏற்படும் தொடர்புகள் உங்களுக்கு பெரும் ஆதாயங்களை தரும். உங்கள் குணநலனையும் தனிப்பட்ட பிம்பத்தையும் மேம்படுத்தும் முயற்சிகள் உங்களை திருப்திப்படுத்தும். மேலும் வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொள்ளும் மகிழ்ச்சியான தருணங்கள் பழைய இனிய நினைவுகளை மீண்டும் எழுப்பும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் நேரம் ஒதுக்குவீர்கள். இதனால் உங்கள் செயல்திறன் எதிர்பார்த்த பலனை தரும். இப்பொழுது திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான மிகச்சிறந்த காலமாகும். சூழ்நிலைகள் சாதகமாக மாற சிக்கலான பிரச்சினைகளும் தீர்க்கப்பட்டவுடன் நிதி முன்னேற்றமும் உறுதி செய்யப்படும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்ப்பதற்கான பார்வை மாறி உறவுகளை இன்னும் வலுவாக கட்டி எழுப்பும். இன்றைய நாள் உங்கள் உறவுகளில் புதிய ஒளியை தரக்கூடும். நெருங்கியவர்களுடனான தொடர்புகள் இன்னும் இனிமையடையும். இளம் தலைமுறையினர் தங்கள் வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்கொண்டு தொழில் திறன்களில் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான கட்டமாகவும், ஏனெனில் ஒவ்வொரு முயற்சியும் வளர்ச்சிக்கான படிக்கற்களாக அமையும். வணிக மாணவர்களுக்கு இது ஒரு புத்துணர்வான தொடக்கத்தையும் எதிர்கால வெற்றிக்கும் அடித்தளமாக இருக்கும். யாரையாவது விரும்பி வந்திருந்தால் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த இதுவே சரியான தருணம். உடல் நலத்தில் சிறிய தோல் பிரச்சனைகள் தோன்றக்கூடும். எனவே கவனக்குறைவு தவிர்க்கப்பட வேண்டும். எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஆழமாக சிந்தித்து பெறப்பட வேண்டும். ஏனெனில் பிறரின் பேச்சால் திசை திருப்பப்பட்டால் இழப்புகள் ஏற்படலாம். புரிதலும் அறிவும் சேர்ந்த முடிவுகள் நீண்ட காலத்தில் நன்மையை தரும். குடும்பத்தினர் உங்களை உறுதியாக ஆதரிப்பார்கள். ஆனால் உறவுகளில் அன்பும் நெருக்கமும் பேணப்பட வேண்டும் என்பது உங்கள் பொறுப்பு. எதிரிகள் எவ்வளவு முயன்றாலும் அவர்கள் உங்களுக்கு சேதம் செய்ய முடியாது. வாழ்க்கை துணையின் பாசமும் ஊக்கமும் உங்களுக்கு மன அமைதியையும் புதிய நம்பிக்கையையும் அளிக்கும். இன்று ஒரு பழைய நண்பரை சந்திப்பது உங்கள் மனதில் புத்துணர்ச்சி மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மேலும் மாமியார் வீட்டிலிருந்து மரியாதையும் அன்பும் கிடைக்கும். சமூக சேவையில் ஈடுபடுவதால் உங்கள் நல்ல பெயர் மேலும் பரவ வாய்ப்புள்ளது. மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் மனதை குளிர்விக்கக்கூடும். நேர்மையாகவும் அன்புடன் செய்யப்பட்ட முயற்சிகள் இனிய பலனை தரும். ஆனால் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது அனுபவமுள்ளவர்களின் அறிவுரையை பின்பற்றுவது அவசியம். குறுகிய பயணம் ஏற்படலாம். இருந்தாலும் வேலையில் அவசரப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். இல்லையெனில் சிக்கல்கள் எழலாம். அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்கள் உயர்ந்த பதவிகளை பெறக்கூடும். மாணவர்களுக்கு இது விரும்பிய வெற்றியை தரக்கூடிய நாள். தேவையற்ற விவாதங்களையும் பயனற்ற செலவுகளையும் தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் கவனக்குறைவு நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக பண பரிவர்த்தனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். தாயின் உடல்நிலை குறித்து சற்று கவலை இருந்தாலும் குடும்பத்தினர் அக்கறையுடன் அவரை கவனிப்பார்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை திருமண உறவுகள் இனிமையுடன் தொடரும். குடும்ப இணக்கம் வீட்டின் சூழலை நேர்மறை ஆற்றலால் நிரப்பும். இன்று காதல் வாழ்க்கையை தொடங்க சிறந்த தருணமாகாது. ஏனெனில் சில சவால்கள் வரக்கூடும். அதே சமயம் உங்கள் பணியால் பல அதிகாரிகள் கவரப்பட்டிருப்பதால் விரைவில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் சாயும். பட்சிராசம் யாரிடமாவது ஈர்ப்பு இருந்தால் உங்கள் உணர்வுகளை தாமதமின்றி வெளிப்படுத்துங்கள்.
இல்லையெனில் பின்னர் வருத்தப்பட வேண்டிய நிலை உருவாகலாம். இன்று நீங்கள் தியானம் செய்து வாழ்க்கையின் ஆழமான பொருளையும் உள் அமைதியையும் தேடுவீர்கள். எந்த உறவிலும் சிக்கல் இருந்தால் துணையுடன் திறந்த மனதுடன் பேசுவது அவசியம். ஒரு எளிய காஃபி சந்திப்பே அந்த சிக்கல்களை நீக்கக்கூடும். ஒருவருக்கொருவர் நேரம் செலவழிப்பதன் மூலம் இருவரும் புத்துணர்ச்சி மற்றும் அமைதியை உணர்வீர்கள். சிறிது நேரம் நிறுத்தி எதிர்கால திட்டங்களை சிந்தியுங்கள். ஏனெனில் அதிர்ஷ்டம், செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் கிரகங்கள் தற்போது உங்கள் ராசிக்கு வலிமை சேர்க்கின்றன. உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள். சூழ்நிலைகள் உறவை மேலும் பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் மாற்றும். இது காதலை ஆழமாக உணர்ந்து வாழ வேண்டிய அழகிய காலம். இன்று உங்கள் துணையுடன் நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு சிறந்த நாள். அந்த நிமிடங்கள் சாதாரணத்தை கடக்கி ஆழமான இணக்கத்தையும் இனிமையையும் உருவாக்கும். வேலைப்புலத்தில் உங்கள் திட்டங்கள் மற்றும் தொடர்ந்து கடினமான உழைப்பினால் நீங்கள் இப்போது பலரின் பார்வையில் வெற்றியின் உருவமாக தோன்றுகிறீர்கள். அது முன்னாள் வெளார் சந்தேகிகளையும் உங்கள் விவேகமான தீர்மானங்களை காணச் செய்திடும். பொருளாதாரமாகவும் இந்நேரம் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விநியோகங்களை தரும். நீண்டகால ஆசைகளை நிறைவேற்ற சில பொருட்களை வாங்குவதற்கு இது வழி திறக்கும். மற்றும் பங்காளிகளுடன் நிதி சார்ந்த முடிவுகளை எடுக்க இணையுங்கள். நாளின் முக்கிய பாடம் தொய்பீசா. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். முடிவுகளை பெரிதாக போராடாமல் நம்பிக்கையுடன் ஏற்குங்கள். நீங்கள் இன்று சுயமரியாதை மற்றும் உள்ளார்ந்த அர்த்தத்தை ஆராய்வதில் ஒரு பெரும் பகுதி செலவிடுவீர்கள். சமூக நீதி அல்லது அறநெறியை போன்ற தீவிரமான விஷயங்கள் உங்கள் எண்ணச்சிக்கலை விரிவுபடுத்தும். இருதயத்தை அரசன் போன்று நிர்வகிக்க, தெளிவான இலக்குகளை அமைக்கவும், உங்கள் மெய்ப்பொருளாகியவற்றுக்கு உயர்ந்த மரியாதையையும் முன்னுரிமையையும் கொடுக்கவும் இதுவே பயங்களை மிஞ்சும் வழி. இன்றைய நாள் கலவையான அனுபவங்களை தரக்கூடும். எனவே வணிகத்தில் பெரிய முடிவுகளை இப்பொழுது எடுக்காமல் ஒத்திவைப்பது நல்லது. ஏனெனில் வெளிப்புறச் செயல்களில் அதிக நேரம் செலவிட வாய்ப்பு உள்ளது. வேலை தொடர்பான பயணங்கள் பலனளிக்கும். அதே நேரத்தில் சம்பளத்துக்கு வேலை செய்பவர்கள் வீட்டிலிருந்தே அலுவலகப் பணிகளை நிறைவேற்ற வேண்டிய நிலை உருவாகலாம். வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் குறித்து ஆலோசனைகள் நடத்தப்படலாம். மேலும் வாகனம் அல்லது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கைகூடும். காதல் வாழ்க்கை சமநிலையுடன் தொடரும். ஆனால் குழந்தைகள் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் கவலை அளிக்கக்கூடும். தாய்மாமன் தரப்பிலிருந்து வரும் ஆதரவு ஒரு முக்கிய சிக்கலை களைந்துவிடும். அதோடு வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிரும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தோன்றும். நிதி ஆதாயங்கள் உருவாகும். ஆனால் வெற்றிக்கு கூடுதல் முயற்சி அவசியம். ஆரோக்கியத்தில் கோபமும் அவசரமும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். மனதில் அமைதியை தரும் நல்ல செய்தி என்னவென்றால், சமீபத்தில் உடல்நிலை குறித்து கவலைப்பட்ட நெருங்கிய ஒருவரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக கேள்விப்படுவீர்கள். இன்று நீங்கள் அன்புக்குரிய ஒருவரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை பற்றிய செய்தியை பெற வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக அவர்கள் நீண்டகால உடல்நலப் பிரச்சனையால் கவலையில் இருந்தால் இப்போது தீர்வு மற்றும் நிம்மதி காணப்படும். இன்று செப்டம்பர் 13, 2025 சனிக்கிழமை. சனி கிரகத்தின் செல்வாக்கும் சந்திரன் ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதும் காரணமாக கர்மம், ஒழுக்கம் மற்றும் பொறுமை சார்ந்த பணிகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது. சனிக்கிழமைகளில் செய்ய வேண்டிய சில விசேஷ செயல்கள் உள்ளன. அதே சமயம் சில செயல்களை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது. இன்று தானம் செய்யவும், ஏழைகள், தொழிலாளர்கள் அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உணவு, உடை அல்லது எண்ணெய் வழங்குவதால் புண்ணியமும் தடைகளை நீக்கும் சக்தியும் கிடைக்கும். தியானம், ஜெபம் மற்றும் சுயபரிசோதனையில் ஈடுபட்டு மன அமைதியையும் தெளிவையும் பெறுங்கள். குறிப்பாக நிதி முடிவுகளை செய்யும் போது இது உதவும். பழைய நிலுவை பணிகளை முடித்து பொறுப்புகளின் சுமையை குறைத்து தடைகளை அகற்றுங்கள். எளிமையான வாழ்க்கை முறையை பின்பற்றி ஒழுக்கம் மற்றும் சமநிலையை காப்பாற்றுங்கள். இது தன்னம்பிக்கையையும் நிதி உறுதியாக்கத்தையும் வலுப்படுத்தும். தவிர்க்க வேண்டியது சனிக்கிழமையன்று புதிய கடன்கள் எடுப்பது. ஏனெனில் சனி பார்வையிலும் தான் இது தடையாக கருதப்படுகிறது மற்றும் கடனை திருப்பிச் செலுத்தும் சிரமங்களை அதிகரிச்சு. இன்றைய நாள் செப்டம்பர் 13, 2025 சனிக்கிழமை நிதி ரீதியாக கலவையான பலன்களை தரக்கூடியதாகவும், சந்திரன் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் பணம் மற்றும் முதலீட்டில் நிலைத்த முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் அவசரப்படுவது அபாயகரமாகும். காலை 10:32 வரை ஹர்ஷண யோகம் இருக்கும். இது பண விவகாரங்களில் நேர்மையும் லாபகரமான வாய்ப்புகளையும் குறிக்கும்.
ஆனால் பிறகு வஜ்ரயோகம் தொடங்குவதால் தவறான வழிகளில் லாபம் முயற்சிப்பது நஷ்டத்தையும் அவ்வப்பெயரையும் ஏற்படுத்தும். இன்று வெளிப்படைத்தன்மையை பேணுங்கள். பகைமையும் தேவையற்ற சர்ச்சைகளையும் தவிர்க்கவும். ஏனெனில் அவை மன அழுத்தத்தையும் வேலையிடத்தில் தடைகளையும் உருவாக்கும். சந்திரன் ரிஷபத்தில் இருப்பதால் பௌதிகம் சுகபோகங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். ஆனால் அதிக செலவுகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தும். எனவே அரபி ஆடம்பரத்திற்காக அதிக செலவு செய்யாதீர்கள். இன்று நிதி தொடர்பான உங்கள் முடிவுகளை அமைதியாக கவனமாக எடுக்கவும் அவற்றை சுயவிவேகத்துடன் ஆராய்ந்து செயல்படுங்கள். இதுவே நிலையான வளமும் பாதுகாப்பையும் உருவாக்கும். இன்றைய நாள் நிதி செயல்களில் கவனம் மற்றும் திட்டமிடலுக்கு சிறந்ததாகவும் காலை 10:30 மணிக்குள் முதலீடு சேமிப்பு அல்லது புதிய நிதி திட்டங்களை ஒரே தொடங்குவது மிகவும் பயனுள்ளதாக இருக்குமாறு. ஆனால் அதற்கு பிறகு செயல்களை மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ளுங்கள். சுக்கிரன் செல்வாக்கால் பௌதிக பொருட்களுக்கு செலவு செய்த ஆர்வம் அதிகரிக்கும். பெரிய கொள்முதல் செய்ய வேண்டுமானால் முன்னர் நன்கு ஆராய்ந்து ஒப்புக்கொண்ட பிறகு முடிவு செய்யுங்கள். வணிகத்தில் ஸ்திரத்தன்மை இருக்கிற ஆனால் அந்த மதியத்திற்கு பிறகு பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதில் இருந்து விலகுங்கள். சிறிய பரிவர்த்தனைகள் பாதுகாப்பாக இருக்கும். கடன் எடுப்பதை தவிர்க்கவும். ஏனெனில் வஜ்ரயோகம் தொடங்கிய கடன் பின்னர் சுமையாக மாறக்கூடும். அதனால் குறைந்த கடன்கள் எடுக்குவதையே முன்னுரிமையாக்குங்கள். ரியல் எஸ்டேட், விவசாயம், ஃபேஷன், கலை அல்லது அழகு துறையில் பணிபுரிபவர்களுக்கு லாபகரமான வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் சூதாட்டம், லாட்டரி அல்லது அதிக ஆபத்துள்ள முதலீடுகள் இன்று தவிர்க்கப்பட வேண்டும். அபிஜித் முகூர்த்தத்தில் காலை 11:58 முதல் 12:47 வரை நிதி தொடர்பான பரிவர்த்தனைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் காலை 9:19 முதல் 10:51 வரை உள்ள ராகு காலத்தை தவிர்க்குங்கள். ஏனெனில் இந்த நேரம் நிதி நடவடிக்கைகளுக்கு அசுபமாகும். இந்த நாளை நிதி விவகாரங்களில் சுய விவேகமும் திட்டமிடலும் கொண்டே செயல்படுவதற்கான நாளாக கொள்ளுங்கள்.